விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம். மன்னா காடை. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம் சீனா இவற்றுக்கிடையே உள்ள சீன் பாலைநிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டு நின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாளது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் எகிப்து நாட்டு நின்று உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர் தாமே. இதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். இவ்வாறு இருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். பின் மோசே, ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருக்க நாங்கள் யார்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆண்டவருக்கே எதிரானவை என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர், ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ண அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்திலுள்ள ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்து வரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடவும் இல்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ண அளவுக்கு ஏற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள், ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்து கொண்டனர். கூட்டமைப்பினர் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்து கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்து கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து கொள்ளுங்கள். எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்த போது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை.
மோசே அவர்களிடம், இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள். இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள், எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது. 6 நாட்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம், ஆனால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார். ஆயினும் 7ஆம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர், ஆனால் எதையும் காணவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள்? கவனியுங்கள், ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார். அதனால் 6ஆம் நாளிலே 2 நாட்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் தம் தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும். 7ஆம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார். ஆகவே மக்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தனர். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்ற வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் சுவையாயிருந்தது. ஆண்டவரிட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டு நின்று வெளியேற செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டு கொள்வர். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் ஓர் கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும். தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்று அடையும் வரை மன்னா உண்டனர். கானான் நாட்டு எல்லைக்குள் புகுவரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 10ல் 1 பங்கு ஆகும். 17ஆம் அதிகாரம். பாறையிலிருந்து தண்ணீர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்து ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபீதம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். அவர்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடு என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களை எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். லைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரோபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தலாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. அமலோக்கியரோடு போர். பின்னர் அமலோக்கியர் ரபீதமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலோக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்களை குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கி கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலோக்கியை அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதி வை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டு வை என்றார். மோசே பலிபீடம் ஒன்றை கட்டி அதற்கு யாவே நீசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர். 18ஆம் அதிகாரம். இத்திரோ மோசே சந்திப்பு. மிதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனாருமாகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசேக்கும்
அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேல் எகிப்து நின்று வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார். மோசே முன்பு வைத்திருந்த அவர் மனைவி சிப்ரோவையும் இரு புதல்வர்களையும் அவர் மாமனராகிய இத்திரோயை அழைத்து கொண்டு வந்தார். அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்று பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார். என்னை பார்வோனின் வாளில் நின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளை என் துணை என்ற பொருளில் எலேசியர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார். பாலை நிலத்தில் கடவுளில் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்திரோ மோசேயின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார். உன் மாமன் இத்திரோ என்ற நான் உன் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார். மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார். அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரேலில் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கு எகிப்திற்கு செய்தது அனைத்தையும் பற்றி, வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகள் பற்றியும், ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். இஸ்ரேலரை எகிப்தின் பிடியினின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து இத்திரோ மகிழ்ந்தார். அப்போது இத்திரோ, ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. எகிப்தியர் பிடியினின்றும் பார்வோன் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே. அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரை உயர்ந்தவரென இப்போது உணர்ந்து கொண்டேன். ஏனெனில் ஆணவ செயல் புரிந்த எகிப்தியர் பிடியினின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார். மோசேயின் மாமனாரிய இத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார். ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்து சென்றனர். நீதிபதிகள் நியமனம். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசேயை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அவர் மாமனார் கவனித்தார். நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பது மக்களெல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதற்கு எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். அவர்களுக்கு இடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரியல்ல. நீர் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்ய இயலாது. இப்போது நான் சொல்வதை கேளும். உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாளராக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் அவர் அனைவரிலும் திறமையும் இரையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 ஆவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமக்குறையும். அவர்கள் உம்மோடு பொறுப்பேற்பர். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 ஆவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுது நீதி வழங்கி வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களை நீதி வழங்கினர். மோசே தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார். 19ஆம் அதிகாரம். சீனாய் மலை அருகில் இஸ்ரேலர். எகிப்து நாட்டு நின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரெபீதுமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே.
நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்வதையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தையை செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகும் என் உடமையெனும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளை நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்று உன்னை நம்பும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசே மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்து கொடு. உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி. அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் ஏதோ கொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். எக்கால முழங்குகள் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார். மோசே மலையை விட்டிறங்கி மக்களிடம் சென்றார். மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர்களும் தம் துணிகளை துவைத்து கொண்டார்கள். அவர் மக்களை நோக்கி, 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள். மனைவியரோடு கூடாதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது. மின்னல் வெட்டியது. மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாலை நிலத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலை அடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடிமுழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கி செல். மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும். இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலைமேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள். ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீர் கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் மேலேறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம். இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார். 20ஆம் அதிகாரம். கடவுள் தந்த கட்டளைகள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தை நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகி நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையாரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைகள் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும்
உன் நகர்களும் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. மக்களின் அச்சம். மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்காலம் முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்பட அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுகினார். பலிபீடம் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல். நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியிலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களை உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லரோ பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்களை யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது உளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன் மேல் ஏறி செல்ல வேண்டாம். ஆமென். God bless you.